நேசக்கரங்கள் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளில் தேவன் பாராட்டின கிருபை நாள். நிச்சயமாக தை மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை நேரத்தை கத்தர் மகிழ்ச்சியுடன் கழிக்க எங்களுக்கு அனுகூலப்படுத்தி தந்திருக்கிறார். கத்தர் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளும் மீண்டுமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாள் கத்த தந்த நாள், அதனால கத்தரிடத்திலே நாங்கள் நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து செவிப்போம். எல்லா நிகழ்ச்சிகளையும் இணைந்திருக்கிற இணைய போற எல்லா தேவ பிள்ளைகளையும் கத்திரி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாங்கள் ஜெபிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, அருமையாக தந்த இந்த நாளுக்காக நன்றி கத்தாவே. காலை முதல் இந்த நாளிலும் கத்தாவே இந்த சங்கவானில் ஊழியத்தை நீங்க ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக கோடி கோடி சோஸ்திரம் தகப்பனே. உம்மை பொழுதும் கைவிடாத எபினேசர் தகப்பனே, இப்பொழுதும் எங்களுக்கு இந்த நேரத்தை தந்தீங்களே கத்தாவே. எங்களை நினைவு கூர்ந்தீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடாக வழிநடத்துகிற தேவாய் தேவனுக்கு சோசரிக்கிறேன். ஊழியத்தை செய்தும் ஊழியத்தை சாபருமான பிரதற்காக நன்றி செலுத்துறேன். அவருடைய ஊழியங்களை கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. அதே போல அவருடைய மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உறவுகள் அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியத்தை ஆசிரியர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதியை உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன். ஆசீர்வதிங்க. கேட்டுக்கொண்ட அன்பு நேர்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் அப்பா. மறு ஒழிப்பு கேட்கிற அன்பு நேர்களை உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன். அவளை ஆசீர்வதிங்க கத்தாவே. இந்த நாட்களும் தாழ்ந்துள்ள பிள்ளைகள் எழுப்பித்தாங்க ஊழியம் செய்யும்படியாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொன்ன போது அந்த சொன்ன வார்த்தைக்கு நெகேமியாவுக்கு கரம் கொடுத்த கரங்களாக எழும்பட்டும் ஆண்டவர். நம்முடைய நாமம் ஒன்றே எங்களுக்கு கூட மகிமைப்படட்டும். அடிமைக்கும் தொகுத்து வழங்கத்தக்க பலனையும் சத்துவத்தையும் தந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். நாளும் தேவன் என்னோடு பேசின வார்த்தை சங்கீதம் 37 சங்கீதம் இங்கே வாஸ்து இப்படி சொல்கிறது: நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியிலே அவர் பிரியமா இருக்கிறார். பாத்தீங்களா? அதாவது சங்கீதம் 37 சங்கீதம் அங்கே 23 அப்படி சொல்றது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அது உறுதிப்படும், அது நிலையாய், அதுல தழும்பல் இல்லை, அலம்பல் இல்லை, கோணல் இல்லை. அவருடைய வழியின் மேல் கர்த்தர் அவர் பிரியமாயிருக்கிறாராம். யார் நம்மள பிரியமாயிருக்கிறோமோ இல்லையோ, கர்த்தர் பிரியமாயிருக்கு. அவர் பிரியம் வைத்து விட்டால், என் பிரியமே என் பூரண ரூபதியை உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லுவார். அப்படியாக அவர் பிரியம் வைக்கும்படியாக எங்கள் நடைகள் அவருக்கு பிரியமாயிருக்கட்டும். ஆமென். கர்த்தர்களை உறுதிப்படுத்தட்டும் அந்த நடைகள் எல்லாம். இந்த நாள் நிகழ்ச்சியின் நடைகளை கண்ணோக்கி பார்ப்போமா? இன்றைக்கு நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்துக்காக இந்த நாளிலும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் எங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தருகிறேன். அதனால நாங்கள் 7 மணிலிருந்து 7:30 வரைக்கும் ஆரம்ப ஜெபம் பாடலுக்குள்ளாய் கடந்து சென்று 7:30க்கு நாங்கள் வார்த்தையை வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். வார்த்தையை வெளிச்சத்து பகுதியில முதலாவது செய்தி எடுத்து வருகிறார்கள் நகோமி லோகன் அவர்கள். இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். இரண்டாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் தேவ செய்தியை ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இணைந்து எடுத்து வருகிறார்கள். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் தேவ செய்தியை உங்களோட சகோதரி சுபாலங்க அவர்கள் இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். நான்காவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் எங்களோடு பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் இணைந்து செய்தி எடுத்து வருவார்கள். இவையே இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு பாராட்டின நிகழ்ச்சியின் கண்ணோட்டமாகும். அவர் இவர்களை முன்குறித்தாரோ அழைத்து வந்திருக்கிறார். அழைத்தவர்களை நாங்கள் இணைப்புகள் கொண்டு வந்து ஆரம்பிச்சவம் பாடல்களாய் கடல் செல்வோம். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இணையுங்கள், அலையுங்கள், சங்கம் வானொலிக்குள் சங்கமிக்க, கிறிஸ்துவுக்குள் சங்கமிக்க அழைத்து பாருங்களேன், இணைந்துதான் பாருங்களேன். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாங்கள் ஆரம்பிச்சோம் பாடல்களாய் கடல் செல்வோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எடுத்து வாருங்கள் ஆரம்பிச்சோம் பாடலை. நாங்கள் உங்களோட ஒருமனப்படுகிறேன். ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். ஆமென். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, எங்கள் ஜெபத்தை கேட்டலும் எங்கள் விண்ணப்பத்திற்கு நீர் எப்போதும் மறைந்திராதவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நன்றி, அப்பா நன்றியோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம் சுவாமி தகப்பனே. உம்முடைய
கிருபை எங்களை இதுவரை நாளும் வழிநடத்தி வந்தது. ஆண்டவரே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ள விட மாட்டார். ஒருபோதும் தள்ளவிட மாட்டேன் என்று வாக்கு தத்தம் பண்ணின தகப்பன் உண்மையே நம்பி விசுவாசித்து நாங்கள் இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எல்லாரையும் வழி நடத்துங்க. வழி தப்பி போகாதபடி உம்முடைய பாதையிலே கத்தாவே, ஏசாயா சொன்னது போல இடது பக்கமோ வலது பக்கமோ கூப்பிடுகிற சத்தத்தை கேளாதபடி உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே, நேராக நாங்கள் நடந்து வர உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சவுமா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, இடராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்ந்தை கொடுக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சங்கமா கிறிஸ்தவ வானொலியை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சோரன் லெஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி நீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அந்த குடும்பத்தை நடத்துங்க. உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் நீர் கொடுத்த சலாக்கியத்தை தொடர்ந்து நடத்த உம்முடைய கிருபை எப்போதும் அவர்களோட கூட இருக்கட்டும். குடும்ப காரியங்களில் உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய துணையும் அவர்களுக்கு தேவையாண்டவரையே தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல திருநங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து தகப்பனாரையும் உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் நீர் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சகோதரி சுபாலங்கோக்கா ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை அந்த குடும்பத்தோடு கூட எப்போது இருக்கட்டும். குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தல்லுங்க. ஆசீர்வாதம் உம்முடையது கர்த்தாவே. அப்பா, ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் நீர் அநேக ஆத்துமாக்களை சோரிக்கு கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அப்போ உம்முடைய வார்த்தைகளை விதைக்கும் போது கர்த்தர் நீர் அந்த இடத்தில் இரட்சிப்பை காண்பிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஆத்துமா பாரத்தோடு செய்கிற எல்லா காரியங்களும் உம்முடைய கிருபை சௌதரியோடும் குடும்பத்தோடும் இருக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் சௌரி டோலிகா, சௌரி ரஞ்சனி அலங்காரமணிக்கா ஜெபிக்கிறோம். அவர்களை மறுடைய குடும்ப தேவைகளை சந்தித்தல்லுங்க. உம்முடைய காரியங்களை தொகுத்து வழங்கும்படியாக சர்களை உற்சாகப்படுத்தி இந்த இடத்திலே கொண்டு வந்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஞானத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, அபிஷேகித்து வழி நடத்துங்க. இன்னும் கர்த்தாவே, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும். அப்பா, அந்த சத்தியத்தை சுமந்து வருகிற அவர்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. வார்த்தைகளை கொடுக்கும் போதே அநேக ஆத்துமாக்கள் விடுதலை அடைய செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பாவி இந்த பூமியிலே மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, அப்பா, ஒருவராவது இந்த செய்திகளை கேட்டு ரட்சிக்கப்படும்படியாய் நாங்கள் உம்முடைய திருக்கரத்தில் அந்த உடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. குடும்ப தேவைகள் எல்லாம் சந்தித்தல்லுங்க. சபை மக்களை ஆசிர்வதிங்க. உம்முடைய ஊழியத்தை கட்டும்படியாய் ஒன்று சேர்ந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கும் அந்த கூட்டத்திலே கர்த்தாவே, உம்முடைய செய்கைகள் பலத்தவைகளாயிருக்கட்டும், அபிஷேகம் அநேகமாயிருக்கட்டும். ஆண்டவரே, அப்பா, நடத்துங்க, ஆசிர்வதிங்க. குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. அவர்கள் வழிதப்பி போகாதபடி, இந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களை இழுத்துக் கொள்ளாதபடி உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல எருசலேம் மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சிறு கூட்டம் உம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்ணார கண்டவர்கள், நீர் பேசியதை காதால் கேட்டவர்கள். ஆண்டவரே, அந்த ஜனங்கள் இன்றவரை சாட்சியாய் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கும்போது கர்த்தர் நீர் உம்முடைய கர்த்தர் உண்மையே துணையாக கொண்டிருக்கிற அவர்களை எப்போது நீர் பறந்து காக்கிற பட்சிகளை போல ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, தகப்பனே, நீர் அவர்களுக்கு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தங்களை அவர்கள் எப்போதும் மனப்பாடம் செய்கிறவர்களாயும் வைராக்கியமாய் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களாயும் இருக்கிறார்கள். ஆனாலும் மெசியாவுமை காண முடியாதபடி மறைக்கப்பட்டிருக்கிற கண்களில் தெளிவை உண்டாக்கி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு முன்பாக அவர்களின் ரட்சிப்பை காணட்டும். ஆசிர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்பா, இந்த வயலில் உள்ள ஒரு தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த இடத்தில் அப்பா மறைமுகமாக தங்களுடைய ரட்சிப்பை கண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் உம்மிடத்திலே தொடர்ந்து அவர்களின் பாதுகாப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா,
தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் அநேக ஊழியங்களை அந்த இடத்துல எழுப்புங்க. கர்த்தர் நீர் என்பதை அமர்ந்திருந்து அறியும்படியாய் அநேக காரியங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. கனவுகளிலும் சொப்பனங்களிலும் அவர்களை சந்திக்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக உம்முடைய சந்ததிகள் ஆண்டவரே, பிரிந்து போன சந்ததிகளாய் இருக்கிறார்கள், முரட்டாட்டம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆனாலும் நீர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க சுவாமி. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்துல இருக்கிற எல்லா தீமையான காரியங்கள், விக்கிர ஆராதனைகள் இருந்தது ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியம் அந்த இடத்திலே அநேக ஊழியங்களை எழுப்பி அந்த சத்தியம் கடந்து போக வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயத்தப்படுத்துங்க. தொடர்ந்து எல்லாரையும் சந்தித்தல்லுங்க. ரட்சிப்பை காணட்டும் அந்த ஜனங்கள். அது போல அதிலுள்ள இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் உலகமெங்கிலும் இருக்கிற ஒவ்வொரு கண்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துறோம். ஆளுகை செய்கிறவர்களை பொறுப்படுங்க. ஞானமாய் நடக்க இருதயங்களிலே பேசுங்க ஆண்டவரே. எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு விலகி உமக்கே கத்தாவே பயந்தவர்களாய் இந்த உலகத்திலே அவர்கள் கத்தாவே எல்லா காரியங்களையும் பயத்தோடும் பக்தியோடும் செய்யும்படியாய் அவர்களை சந்திக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் கர்த்தர் உம்முடைய ஞானம் எல்லாருக்கும் கிடைக்க எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் எல்லா புகழும் உமக்குத்தானே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நாங்கள் உந்தன் தேவ
ஆலயம், நீர் தங்கும் தூயஸ்தலம், சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா, நீர் நித்திய சிருஷ்டிகரே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ எம்மை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. Praise the Lord, sister. அருமையான பாடல், அழகாக பாடி தன்னுடைய நாமத்தை உயர்த்தி துதித்திருக்கிறீர்கள். அது மாத்திரமே எல்லாருக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்த உங்களை கத்த தாமே நிறைவு ஆசீர்வதிப்பாராக. உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமானங்களை இன்னொரு அழைப்புல சந்திக்கிறேன். தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர். Amen. God bless you, sister. ஆமென். இதனால நாங்கள் சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளில் தியானிக்க வேண்டிய பகுதியானது சங்கீதம் 46 சங்கீதம். நாங்கள் 1 தொடக்கம் 5 வசனங்களை பார்ப்போம். சங்கீதம் 46 1 தொடக்கம் 5 வசனங்கள் வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமேன். இன்னைக்கு தேவன் அதன் நடுவில இருக்கிறார். அவர் நடுவில இருக்கிறதுக்கு நாம எப்படியான அடைக்கலத்துக்குள்ள இருக்கிறோம்னு சொன்னா அவர் தான் அடைக்கலாம். அவர் தான் நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமானது. அவர் தான் பலன். இன்னைக்கு அவருடைய பலன் இல்லாவிட்டால் நானும் நீங்களும் இந்த இடத்துல இந்த சமூகத்துல ஒருமுகப்படுத்த முடியாது, ஒருமனப்பட முடியாது, நின்று ஊழியம் செய்ய முடியாது. அப்ப எங்களை நடத்துறது அவர் பாராட்டின கிருபையின் பலன். அப்ப எங்கள் நடுவில் அவர் இருக்கிறதுனால அது அசையாது. இது அசையாது, நாங்க அசைய மாட்டோம். இந்த ஊழியம் அசையாது. அவர் என்ன செய்யறாராம்? அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். சகாயம் என்று பண்ணுகிறார், உதவி செய்கிறார், அதுக்கு பதிலளிக்கிறார். என்ன எப்படியாவது எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் சூழ்நிலையிலிருந்து அப்படி பாப்போமா இருந்தா எனக்கு இந்த இடத்துல இருந்து எனக்கு சகாயம், இந்த காரியத்துல இருந்து எனக்கு சகாயம் பண்ணி என்று சொல்லி நாங்கள் எங்களுக்குரிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டு இந்த வார்த்தை எடுப்போமாண்டா நிச்சயமா இந்த வார்த்தை நமக்குள்ள கிரிய செய்யும்.
அப்ப இன்றைக்கு நான் சொல்வேன், இன்றைக்கு நம்முடைய தகப்பன் எனக்கு அடைக்கலும் பலனுமா இருக்கிறதுனால, அப்ப எனக்கு இன்னடிப்புல இருக்கிறார். அதனால நான் அசையப்படுவதில் அசைய மாட்டேன். அவர் எனக்கு அதிகாலையில சகாயம் பண்ணபடியா இன்னைக்கு நான் இந்த சமூகத்துல நிற்கின்றேன், ஜெபிக்கின்றேன், துதிக்கின்றேன், இதற்கு தியானிக்கின்றேன். ஆமென். இப்ப நான் ஒன்றே மகிமைப்படுவதாக. அப்படியாக அவருடைய அடைக்கல பட்டணத்துக்குள்ள செல்வோம். அவர் இந்த சகாயம் பண்ணுவார் நம்முடைய எல்லா சூழ்நிலை, எல்லா காரியத்திலும். ஆமென். அடுத்ததாக நாங்கள் ஊழியருக்கான ஜெபத்தையும் துதி பாடலையும் பாட எங்களோட சிஸ்டர் டோலி ஒரு இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பில் கொண்டு வந்து நாங்கள் ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுத்து துதிப்போம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா. பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் ஜெபம் துதிகளை. ஆமேன் ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியா வந்து எங்களுக்கு ஆசீர்வதிக்க போற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்பா, நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், இன்னமும் எங்கள் மத்தியில் கிரிகை செய்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. உதவி வெறும் கண்மலையை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வைகமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன். காலை தள்ளாட விட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர், என்னாலும் தூங்காமைக்கு காத்தவர், இப்பொழுதும் எங்களை காக்க வல்லவரா இருக்கிறார். அப்படியா ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. அவங்களோட போக்கிலும் வரத்திலும் அவர்களை காத்து இன்று மட்டும் வழி நடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்க நித்திய வெளிச்சத்துல வந்து ஆண்டவரை உங்களோட நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு அவங்களை ஆசீர்வதித்து நீங்க சாட்சியாக நிலை நிற்பதற்கு கொடுத்த அந்த பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களை அறிந்தவர்கள் அப்பா ஒருபோதும் வெக்கத்துக்கு போட விட மாட்டீங்க. உங்களோட வாக்கு தத்தங்கள் எப்பொழுதும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன் கர்த்தர். நாங்க உங்கள் மேல் நோக்கி பார்க்கும் பொழுது, உங்களோட மேல எங்கள் கண்கள் இருக்கும் பொழுது நீங்க ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீங்க. அதுக்காக நன்றி செலுத்துறேன். இன்றைக்கு ஒரு புதிதான அபிஷேகத்தோட ஆண்டவரை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. நீங்க உயிரோடு எழுந்தவரே, எங்களுக்குள்ள ஆண்டவரை இப்பொழுதும் உங்களோட வல்லமையை காட்டி எங்களை பலப்படுத்தி உங்களுக்குள்ள மகிழ செய்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க காக்கிறவர் உறங்க மாட்டீங்க, அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த மாலை நேரம் சங்கமம் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியக்காரர் மூலமாக நீங்க கொண்டு வர்ற வார்த்தைகள், கவிதைகள், ஒவ்வொரு வசனங்களையும் அவர்கள் கற்றுக்கொண்டு அவர்களும் உங்களை சொந்த ரிச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு இந்த வானொலியை திறந்து இந்த அழைப்பை கொடுத்த பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்களையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் நீங்க கண்ணோக்கி பார்க்குறீங்க ஆண்டவரே. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு நீங்க கொடுத்த இந்த அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட இரத்த கோட்டைக்குள்ள மறுத்து வைங்க, உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி, உங்களோட புதிதான அன்பினால நிரப்பி இன்றைக்கு ஒரு புதிதான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி அப்பா யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமே. எங்கள் தேவன் அற்புதம் நிறைந்த தகப்பன். அவர் யாவரையும் ஆசீர்வதிப்பதற்காகவே பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்தினேன். அவர் உயிரோடு எழுந்தவர், இப்பொழுதும் எங்களுக்கு எழுந்திருக்கிறார். அப்படியா அந்த பாட்டை நான் பாடுகிறேன். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை
பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசனா. அல்லேலூயா, ஹோசனா. அல்லேலூயா, ஹோசனா. அற்புதம் செய்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அதிசயம் செய்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை படைத்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசனா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசனா. ஆமென். கர்த்தர் நல்லவர். மரணத்தை ஜெயித்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்து, எங்களுக்கு அவர் ஜீவனை கொடுத்தபடியா இன்றைக்கு நாங்க பரிபூரணமான சந்தோஷத்தை, சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருகிற கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, யாவரையும் கர்த்தருடைய பாதத்தடியில ஒப்பு கொடுக்கிற அவருடைய புதிதான ஆசீர்வாதத்தால இன்று மாலை எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி, யாவரையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம். என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. கர்த்தர் கொடுத்த வார்த்தை எனக்கு இன்றைக்கு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் எப்பொழுதும் அவருடைய ரகசியங்களை அவர்களை நாங்கள் நெருங்கி ஜெயிக்கும் பொழுது எங்களுக்கு அவர் பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு வெளிப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவர் நிறைந்த தகப்பனாயிருக்கிறார். அதுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம். என் பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி சிஸ்டர். ஊழியருக்காக ஜெபித்து அருமையான பாடலை பாடினீர்கள். நல்லேலூயா சொன்னா உங்களுக்கு குரலுக்கையோ டவுன் பண்ணி அப்படியே போயிட்டுது. நினைச்சேன் நீங்க இங்க திரும்பி நின்று பாடுறீங்களாக்க வந்து இல்ல, உங்களுக்கு அந்த குரல் வலியம் அவ்வளவுக்கு மெல்லிசா போகுது. கொஞ்சம் ஹையா எடுத்து பாட முடியல. கர்த்தர் அந்த குரல் வலியத்தை தொடுவார் நிச்சயமா. சிறந்த முறையில குரல் எழுப்ப சிலுவை ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்னும் பாட கிருபை செய்வார். அருமையாக பாடுவீர்கள். கர்த்தருக்கு நன்றி. கர்த்தர் உயர்த்தினீர்கள். அப்படி ஜெபித்தீர்கள். அப்படி ஜெபித்து துதித்தவங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை எங்கள் தன்னரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கும் வரைக்கும் தேவசமாக கூறுகிறேன். நன்றி சிஸ்டர். ஆமென். நன்றி சிஸ்டர். God bless you சிஸ்டர் சுபா. ஆமென். God bless you. ஆமென். கர்த்தர் ஒன்றை மையப்படுவதாக. நாங்கள் வானொலி ஆசீர்வதித்து ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இந்த நாளின் கர்த்தாவே சங்கம் வானொலி ஊழியத்தை எடுத்திருக்கிறது தருகிறோம். நாலு ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். நீ கொடாடி கோடியா கோடியா பெருகுவா என்று சொல்லி ரெபேக்கால வாழ்த்தினது போல நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. அப்படியாக 4 திசைகளிலும் பரவட்டும் அலையா எழுந்து அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டு கொள்ள கிருபை செய்யுங்க. அப்ப எங்கெல்லாம் உள்ளத்துல இல்லத்துல இந்த வானொலி சங்கமிக்கிறதோ அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதா ஆயத்துப்பட மனவாட்டியாய் நீ கிருபை செய்வீராக. வானொலி அப்படியா இரவு பகலாய் நீர் ஆசீர்வதித்து அப்பா அதனுடைய ஒளி எல்லைகளை நீங்கள் ஆளுகை செய்து வர கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அப்படி நாம மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஊழியத்தை செய்கிறவரும் ஊழிய ஸ்தாபருமா சிஸ்டருக்காக பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக அவருடைய உடன் ஊழியர்களுக்காக எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கிருபையின் கரம் நடத்தட்டும் ஆண்டவர், தாங்கட்டும் ஆண்டவர். எல்லா சூழ்நிலையில நீ தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு கூட இருக்கிற, நீ ஆறுகளை கடக்கும் போது உண்மையில் புரளுவதில் அக்கினி நடக்கும்போது விழுகாத அக்கினி சுமாலை உண்மையில் பஞ்சாதென்று சொன்னவர். அப்படியாக நீங்க எல்லா சூழ்நிலை மேம்பட்டவராக
சூழ்நிலை ஜெயிக்கத்தக்க பலனை சத்துவத்தை நடத்துற கிருபைகளுக்கா நன்றி ஆண்டவரே. திருக்கரத்திலே ஒப்பி செபிக்கிறோம், ஆசீர்வதித்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கேட்டுக்கொண்ட அன்பு நேயர்களை நம்முடைய திருக்கரத்துல தருகிற மறுவழி பெற்றதுக்கு அப்புறம் நேர்களுக்காக செபிக்கிறோம். எந்தெந்த தேசத்துல எந்தெந்த நேர மாற்றங்கள்ல இணைகிறார்களோ அவர்கள் எல்லாரும் உடைய அன்பின் ஆழத்தை கற்றுக்கொள்ளவும், சத்தியத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளவும் கத்தாதி கிருபை செய்வீராக. அப்பா, ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க கிரிய நடப்பீங்கப்பா. உடைய வல்லமை கிரிய செய்யட்டும் ஆண்டவர். இந்த வாழை கேட்கிறதால நாங்கள் இவ்வளவு வெற்றி அடைந்தோம், விடுதலை பெற்றுக்கொண்டோம் என்று சாட்சியின் பாத்திரங்கள் எழுமட்டும் ஆண்டவர். அது உமக்குடைய நாம மகிமைக்காக எழும்பட்டும் ஆண்டவர். ராஜ்யத்தை நீதியை கட்ட ஜனங்கள் எழும்பட்டும் ஆண்டவர். சேனையில கத்தரை சேனைகள் எழும்பி சொல்ற கூட்டம் எழும்பட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்துல அவளை ஒப்பு கொடு செபிக்கிறேன் ஆண்டவர். புதிய நேர்கள் எழுப்புங்க, ஊழியங்களை செய்யற ஊழிய தாசர்கள் எழுப்பி தாங்க ஆண்டவர். இலை மறைகாயா இருந்து விட்டு அப்பா மறைந்து விடாதபடி உமக்குள்ள அப்பா ஊழியத்தை செய்யத்தக்க பலனின் சத்துவத்தை கொடுத்து அப்பா தடைகளை தகத்தறிந்து காரியத்தை கைவிடி வேற பண்ணுவீரா, கொண்டு வருவீரா. அந்த ஊழியத்தை செய்ய நல்ல கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அப்பா, என்னென்ன தேவைகளோடு காத்திருக்க அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு புதிய கருவிகள், புதிய தொழில்நுட்ப வசதிகள், இன்னும் புதிய நிகழ்ச்சி நிறவு அப்பா தகப்பனை கொண்டு வரத்தக்கதாக, நிகழ்ச்சிகள் செய்யத்தக்கதாக கிருபை பாராட்டுங்க. வழிகளை திறந்துதாங்க, ஆலோசனை தந்து நடத்துங்க. உனது கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நித்திய வெளிச்சத்தின் பகுதியை நீ ஆசீர்வதித்த கிருபைக்காய் நன்றி அப்பா. மகேந்திர ஐயாவை இணைத்தீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அந்த ஊழியக்கான நல்ல சூழல் ஆரோக்கியத்தை கொடுங்க, அவருடைய உறவுகளை ஆறுதல் படுத்துங்க, ஊழிய பாதையில் இன்னும் உற்சாகப்படுத்துங்க அப்பா. நல்ல சூழல் ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டு. முதல் கணித புஸ்தியும் பசுமையுமா இருக்க செய்து ஸ்தோத்திரம் ஆண்டு. அப்பா, அவரோட இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியதாசருக்கா நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நாம் ஒன்றே ஒவ்வொரு ஊழியங்களுக்கு நாம் மகிமைப்படட்டும் ஆண்டவர். நீரே பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.